அக்கா எனக்கு ஒரு டவுட். எல்எஸ்ங்கிறது லலிதா சக்திகள் தானே, லட்ச சுஜன் இல்ல தானே? சைக்கிள் காரெல்லாம் என்னோட முன்னாடி போயிடுறோம், நாங்க தான் பின்னாடி போயிடுறோம். என்ன குதிரைக்கு லாட கட்டாம ஸ்ட்ரெயிட்டா போயிடுறீங்க, இப்படி அப்படி கூட திரும்பல. ஹாய், இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் டிஃபன் கடையில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிவிட்டு டிஃபனும் கொடுத்துட்டு அவங்களும் ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் தெரியல, அது வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்க அதை முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நானும் தான் கூட இருந்து பார்த்துக்க போகிறோம். எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து பண்ணுறது தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே அப்படி தான், எது செஞ்சாலுமே சேர்ந்து தான் செய்வோம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பிஸ்னஸும் சரி, நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அக்கா அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அவங்களையும் நம்ம அப்படியே கூப்பிட்டு, அவங்கள நான் கூப்பிட்டு போ, அவங்க தான் என்ன கூட்டின்னு போக போகிறாங்க, அவங்க தான் வண்டியில் என்ன கூட்டின்னு போகணும். சரி ஓகே, அப்படியே கூட்டின்னு போயிட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ் போக போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்றது அங்கே போய் பார்த்துக்கலாமா. போகிற வழியில் ஸ்டாக் வர்றது, அதை வேறு எடுத்துகிட்டு போகணும். இது வந்து மதியம் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், அப்படியே வந்து நம்மளுக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, ஏன்னா உடவிலேயே முடியாதுங்க ரொம்ப நேரமாக இருக்கிறதுக்கு. நைட்டி பிஸ்னஸ் பண்ணி நான் ஒரு நைட்டி போட முடியல பாருங்க, புடவை கட்டின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி புடவை கட்டுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் புடவிலே இருக்கிறது. சரி இப்போ நம்ம போகலாமா. எப்போவுமே நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோமா, ஆனால் இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் குளிச்சுட்டுலாம் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ போகும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவங்க கூட நம்ம போகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எக்ஸல் ஓடிட்டு திடீர்னு ஸ்கூட்டிக்கு மாறினோடனே எனக்கும் என்ன சொல்கிறது, உயிர் இல்லை. இவங்க தான் எனக்கு இப்போ கடவுள் மாதிரி இருக்காங்க, பத்திரமா அதை சேர்த்து விட்டுருங்க. கடவுள் குடியத்துல நீ நான் சொல்றதுக்கு இல்லை, கடவுள் குடியத்துல நம்ம கூட்டிட்டு போறாங்க. என்ன ஒரு விஷயம், சைக்கிள் காரெல்லாம் என்னோட முன்னாடி போயிடுறோம், நாங்க தான் பின்னாடி போயிடுறோம். அந்த உயிர் ஒழுங்கா நான் இறங்கி நடந்து போயிருந்தாலே ஐ திங்க் ஒரு half an hour போயிட்டு இருக்கோம் போல. இது சூப்பர் ஸ்பீட் பிரேக் வருமா. சாமி கும்பிட்டாச்சு. நைட்டிலாம் வந்திருக்குக்கா, கடையாண்ட போய் எடுத்துகிட்டு போனோம். ஓகேங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு நாங்கள் அதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இன்றைக்கி யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த கலெக்ஷனை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்க எங்களுக்கு அனுப்பும்போது அதை நாங்கள் பேக் பண்ணி மறுபடியும் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த மாதிரி நிறைய வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் முடிக்க போகிறோம். அக்கா என்ன குதிரைக்கு லாட கட்டாம ஸ்ட்ரெயிட்டா போயிடுறீங்க, இப்படி அப்படி கூட திரும்பல. ஓ இளநீரா, இளநீர் கடை இல்லையே, இனிமே ஜூஸ் கடை தான். ஜூஸ் கடைக்கு போயிடலாமா. இளநீர் தானே வேணுமா, இளநீர் தான் வேணுமா. சரி சரி தோ இளநீர் சரிதான், ஏன்னா நம்மளுக்கும் வாங்கி தரணும், அதனால கஞ்சம் இருக்குல்ல. போலாம் சக்கரை அப்புறம் அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது போதும் ஆர்டர், அதே போய் குடிச்சிடலாம். சரி ஓகே. ஏன் சாப்பாடு வேணாம், சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்க. ஐயோ எடுத்துங்க, சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு சாப்பாடு எடுத்து. அக்கா இது நாத்தனார் குடும்பம் கிடையாது, நீங்க நார்மலா இருக்கணும். நைட்டி பார்சல் வந்திருக்கு, இதுவும் நம்ம பண்ணணும். புரியுங்களா, தூக்குங்க. இதுலதான் நம்ம பலம், நம்ம வெற்றி எல்லாம் இருக்குது. தூக்குங்க, யாரையும் உதவி கூட கூடாது. நம்மளே தான் வாங்க சொல்லிச்சு. ஆமா அடி, ஐயோ போடுவேன். ஓகே, ஒரு வழியா வந்து எங்க நைட்டி வந்து பார்சலையும் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். எனக்கு கை பிடிச்சிக்கிச்சு, அப்படியே நின்னுச்சு, வலிக்குது. ஆமா பாருங்க, நம்ம பேர் போட்டே வந்துருக்கு பாத்தீங்களா, எல்எஸ் காட்டன். ஓகேவா. ஓகே அக்கா எனக்கு ஒரு டவுட். எல்எஸ்ங்கிறது லலிதா சக்திகள் தானே, லட்ச சுஜன் இல்ல தானே? லட்சு சுஜன் வச்சுதான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது, லட்சு சுஜன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. என் பேர்ல பையன் சத்தியர் பேரு அது அவர் பாத்தியா, போன ஜென்மத்துல லட்சு சுஜன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்க பையனை நானும். கரெக்ட் தான். குழந்தை கடை குட்டி குழந்தை, நம்மளுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் குழந்தை பேர் தாண்டி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் சக்தி வேலு லலிதான்றதெல்லாம். அப்புறம் சரி பிஸ்னஸ் சின்னதாக இருக்கும் போது இப்படி சொல்கிறீங்க, பெருசாகிடுச்சுன்னா பெருசானாலும் சிறுசானாலும் எப்பவுமே பழச மறக்கவே கூடாது. அந்த குழந்தை தான் சூப்பர். நான் இல்லைன்னா அடுத்தது அப்படியே சுஜன் லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடணும். ஓகே ஓகே
நீங்க எங்க போக போறீங்க? நான் எங்கேயும் போல, இருந்தாலும் அவனுக்கு நீ உட்கார நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? சூப்பர். அவங்க பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். பண்ணலாம். ஒரு வழியா வந்து இதுதான் நம்ம ஆஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும். இதுலயே வந்து ஒரு ரூம்ல நாங்கள் வந்து நைட்டி பிஸ்னஸ்க்காக கொடுத்துட்டோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பக்கபலமாக நாங்கள் தான் இருக்கணும். நாங்களும் அதையும் பார்த்துக்கின்னு இதில் வேற ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, இதில் போனதுலேருந்து நாங்கள் எங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ கூட எடுக்க முடியும். எங்களை கூடவே அப்புறமா பாண்டிக்குமா என்ன கோவம் வருது. அதான் இவங்க கூட அந்த நைட்டி பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எங்கள் யூடியூப் வேலையை நாங்கள் பார்த்துக்கணுன்றதுனால தான் நாங்கள் கூடவே வச்சுட்டோம். இப்போ அவங்களுக்கு எதாவது தெரியலனா கூட டக்குன்னு நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு எதாவது தேவைனாலும் அவங்க அலையக்கூடாதுல்ல அங்கங்கே போயிட்டு, அதனால தான் இங்கேயே வச்சுட்டோம். இப்போ எக்ஸல் டபுள் எக்ஸல் நைட்டிஸ்லாம் வந்துருச்சு. பக்கம் பலமா நீங்க தானே இருக்கணும். எனக்கு நம்மளுக்கு எல்லாம் நீங்க தான், நீயும் தம்பி தாண்டி. பாருங்க நிறைய பேர் வந்து ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸல் கேட்டுனே இருந்தாங்க. அதுக்காக தான் இதை வர வச்சுது. அம்மா ஓகேவா? அப்பா இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து எக்ஸல் டபுள் எக்ஸல்லாம் பிரித்து வைக்கணுங்க. ஏன்னா எல்லாம் கலந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல்லாம் வந்துச்சு. எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கா. நாங்கள் என்ன ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இருக்கும்போது வந்து காலையில் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ எல்லாத்தையும் இங்கே முடிச்சிருவோம். இப்போ நைட்டி பிஸ்னஸ் இருக்கிறதுனால காலையில் அங்கே டிஃபன் கடை குழந்தைங்களை அனுப்புறது எல்லாத்தையும் அங்கே வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம நைட்டி பிஸ்னஸை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூடியூப் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ரூம் தான் வந்து நாங்கள் இப்போதைக்கு நைட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கூடோனா ஒரு பக்கம் வந்து நைட்டிஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் ஷர்ட்டு, மேலே வந்து பிளாக் ஷர்ட்டும் வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து நைட்டி வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது எல்லாமே வந்து இங்கே தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்களுக்காகவே இந்த செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும், பார்க்க அழகாக தெரியணும்ல, நைட்டிலாம் கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக தான் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன மறுபடியும் வந்து நான் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மதியானத்துக்கு. நாங்கள் வந்து மதியானம் இங்கேயே சாப்பிட்டுட்டு குழந்தைங்க கரெக்டாக ஒரு 3 மணிக்கு வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதோ இல்லை ஏதாவது சாப்பாடு விட்டுறதோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்கள இங்கேயே ஹோம்ஒர்க்கும் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோங்க. இதை தான் வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு வந்து சேர்த்தே நாங்கள் காலையில் சாப்பாடு செய்கிறதுனால வீட்டில் பசங்க அண்ணனும் வேலைக்கு போயிடுவார், அவினேஷும் வந்து காலேஜ் போயிடுவான். சத்துகளுக்கு சாப்பாடும் நானே கட்டிடுறேன், அங்கேயே சாப்பாடு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த வேலையெல்லாம் நாங்களே முடிச்சுக்கிறோம். ஹஸ்பண்டை வந்து இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். யாரையும் இதை நம்ம நம்பி இருக்கக்கூடாது, நம்மளே செய்யணும் அப்படின்னு. நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த படி ஸ்டெப்பு மேலும் நீங்கள் வளர வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அவங்க கொடுத்துன்னு தான் இருக்காங்க. கொடுத்துட்டே இருங்க. அவங்க வளரட்டும், கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் தான் முக்கியமான காரணம். அதுதான், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு வளர முடியாது. ஓகே, நாங்கள் வந்து மறுபடியும் எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.